கொழும்பு. இது இலங்கையின் சனத்தொகை அடிப்படையில் மிகப்பெரிய நகரமும் வர்த்தக தலைநகரமும் ஆகும். தெற்காசியாவிலேயே வேகமாக அபிவிருத்தி அடைந்து வரும் ஒரு நகரமாகவும் கொழும்பை நாம் கூறலாம். உலக வர்த்தக மையம், துறைமுக நகரம், அண்மையில் மக்களுக்காக திறக்கப்பட்ட தாமரை கோபுரம் என ஏராளமான பிரம்மாண்ட கட்டிடங்களை கொண்டதுதான் இந்த கொழும்பு மாநகரம். இதுதான் கம்பகா மாவட்டத்தையும் கொழும்பு மாவட்டத்தையும் பிரிக்கும் எல்லை பாலம். ஜப்பான் இலங்கை நட்புறவு பாலம். வெளி மாவட்டங்களில் இருந்து கொழும்பின் அழகை காண வரும் மக்களுக்கு முதலில் இந்த பாலத்தை காணக்கூடியதாக இருக்கும். அதை தாண்டி நாம் கொழும்பிற்குள் நுழைந்ததும் முதலில் எமக்கு காண கிடைப்பது இந்த தொட்டலங்க என்னும் பகுதிதான். இங்கு வாழ்பவர்கள் பெரும்பாலும் வசதி குறைந்தவர்கள். வீடுகளில் இருப்பவர்களை விட வீடுகள் இல்லாமல் வீதிகளில் இருப்பவர்களே அதிகம். சரியான தொழில் இல்லாமல், சரியான வருமானம் இல்லாமல் வாழ்க்கையை பெரும் கஷ்டத்தில் கொண்டு செல்லும் மக்கள்தான் இங்கு அதிகமாக வாழ்கின்றார்கள். இன்னும் சற்று உள்ளே சென்று பார்த்தால் கொழும்பிற்கு வராமலே இருந்திருக்கலாம் என எண்ண தோன்றும். காரணம், ஒரு பக்கம் வறுமையில் வாடும் மக்கள், மறுபக்கம் போதைப் பொருள் பாவனையால் சீரழியும் மக்கள். ஒரு பக்கம் உழைக்க வழியில்லாமல் கஷ்டப்படும் மக்கள், மறுபக்கம் உழைத்தும் வாழ முடியாமல் வாழும் மக்கள். இப்படி பல பக்கங்களை பிரதானமாக கொண்டுதான் இந்த கொழும்பு மாநகரம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்படியான கொழும்பு மாநகரில் தான் அபிவிருத்தி எனும் பெயரில் ஏராளமான கட்டிடங்களை காணக்கூடியதாக உள்ளது. இன்னும் பல கட்டிடங்கள் கட்டப்பட்டும் திறக்கப்பட்டும் வருகின்றது. என்னதான் கொழும்பு மாநகரம் கட்டிடங்களால் அபிவிருத்தி அடைந்தாலும் கொழும்பு வாழ் மக்கள் தொகையில் பெரும்பாலான மக்கள் அபிவிருத்தி அடையாமல் தான் இன்னமும் வாழ்ந்து வருகின்றார்கள். வாழ வழியில்லாமல் இன்று பல பேர் குடும்பத்தோடு நடு தெருவுக்கும் வந்துவிட்டார்கள். இப்படியான சமுதாயத்தில் கடும் கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழும் பலரை பற்றி லங்காஸ்ரீயின் தேடல் நிகழ்ச்சி மூலமாக நாம் தேடி பார்க்க ஆரம்பித்திருக்கின்றோம். அவர்களுக்கு உதவும் திட்டங்களையும் நாம் ஆரம்பித்துள்ளோம். அந்த வகையில் இந்த வார லங்காஸ்ரீயின் தேடல் நிகழ்ச்சியில் தன்னுடைய 5 வயது மகனையும் அழைத்து கொண்டு இரவு பகல் பாராது வீதி வீதியாக சென்று முகக்கவசங்களை விற்று அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை கொண்டு தன் குடும்பத்தை நடாத்தும் சகோதர மொழி பேசும் ஒரு தந்தை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். முதலில் இவரை நாம் பார்த்தபோது இந்த சிறுவனையும் அழைத்துக் கொண்டு இந்த வெயிலில் இப்படி கஷ்டப்பட்டு நடந்து சொல்கின்றீர்களே, ஏன் இப்படி? இந்த சிறுவனை ஒரு பாடசாலைக்கு அனுப்பாமல் ஏன் உங்களோடு இப்படி அழைத்துக் கொண்டு செல்கின்றீர்கள் என நாம் வினவினோம். அதற்கு அவர் கூறிய பதில் எம் கண்களை கண்ணீர் குளமாக்கியது. දැන් මෙයා මේ අවුරුදු ඉස්කෝලේ යන ඉතින් මේ දෙසැම්බර් 15 ඉපදිච්ච ඉඳ තමයි ලබන අවුරුද්දට කාල ගියේ ජනවාරි මාසෙට. ඉතින් තව පොඩි බබෙක් ඉන්නවා පුතෙක් එයාත් මාස 4යි. මෙයාව මම මෙතනට එක්කන් එන්නේ මොකද මම ඉන්නේ අනාරක්ෂිත තැනක ගඟ අයිනක. මට තියෙන ඉඩමක් නෙමෙයි. මට ගියක් දොරක් නැහැ. මම මේ අනුන්ගේ තැනක මේ ගඟ අයිනේ. අපිට දැන් යන්න ගියොත් යන්න ඕනේ. ඉතින් ඒ වගේ තැනක මෙයා ඉන්නකොට පොඩ්ඩක් මෙයා දඟලනවා කරනවා. දැන් මගේ පොඩි වයසින් ඉන්න මම ගඟ අයිනේ තියන්න බෑ. මොකද මගේ වයිෆ්ට සීත කරලා තමයි ඉතින් බබා හම්බුනේ. එයාට බේත් දීලා තියෙනවා බොණ්ඩ නිදිය ගන්නෙම. ඉතින් මට බයයි මෙයාව එතන තියලා එන්න. ඉතින් ඒකින්ද මම මෙයාව එක්කන් එන්නේ. නමුත් දැන් මම සෑමදාම උදේ මේ තොටලංග පාලමුලට ඇවිල්ලා උදේ 6 ඉඳලා 8:00 මාරනකම් මම මෙතන ඉන්නවා. මම චිත්‍ර අඳිනවා. දැන් නෑ චිත්‍ර ටික නෑ අතේ. චිත්‍ර අඳිනවා. ඉතින් මට ගොඩාක් මහත්තුරු දීලා යනවා චිත්‍ර අඳින්නයි කියලා. ඉතින් ඒකෙන් මට කීයක් හරි දීලා යනවා. ඊට අමතරව මට උදව් කරන මහත්තුරු ඉන්නවා. දවස ගානේ මාළු කඩේ මහත්තුරු දවස ගානේ මට ඉතින් ඒ දෙන රුපියල් 50 දවස ගානේ මට දීලා යනවා. ඉතින් එහෙම තමයි දැන් ජීවිතේ මම ගත කරන්නේ. මගේ තත්ත්වය දැන් මම හිතන්නේ. ඒ කියන්නේ මම නොකා නොබියලන්ත අප්‍රමාණ ඉඳලා තියෙනවා. මං කාටවත් කියන්නේ නැහැ, ඉල්ලන්නේ නැහැ. කාටවත් කරදරයක් කරන්නේ නැහැ. මගේ පාඩුවේ මම චිත්‍රයක් කරන ඉන්න මං බොරුවක් මට දෝෂාරෝපණයක් කරලා ප්‍රථම මං කියන මාව දොස්තර කෙනෙක් ගාවට දාන්න. මම ඊට පස්සේ මම බොරුවක් කරනවා නම් නීති මාර්ගයෙන් මේ ගරු අධිකරණ තියෙනවා. ඒ අධිකරණ වලට මාව දාලා මට උපරිම දඬුවම් දෙන්න මම බොරුවක් කරනවා නම්. නැතුව මට දෝෂාරෝපණයක් කරන්න එපා. ඇයි ළමයා එක්කන් ඉන්නේ කියන එක මගෙන් අහන්නේ නැහැ. ඔබ ළමයා එක්කන් ළමයා විකුණන් කරනවා කියන එක තමයි කියන්නේ මට හැම එකක්. නමුත් මගේ තත්ත්වය අහන්නේ නැහැ.
මං කියන්නේ මට මේ දෝෂාරෝපණය කරන මහත්තුරු මාව මහත් එක්ක කතා කරන්න. මොකක්ද ඔයාලට උනේ කියලා අහන්න. ඊට පස්සේ මම වැරද්දක් කරනවා නම් මට බනින්න ගහන්න. ඒ නැතුව මට බනිනවා කරනවා ගොඩක් අය සමහර මහත්තුරු මට ගොඩක් ප්‍රශංසා කරලා යනවා. ආගේ චිත්‍ර හොඳයි. එහෙම කියලා යනවා. මේ 150ක් වගේ මට බනින කට්ටිය ඉන්නවා. මෙතනවත් ඇවිල්ලා බැනලා යනවා. මං ඉතින් වචනයක් අන්නෝගේ මගේ දුක මම දරාගෙන ඉන්නවා. මොකද මම පෞල් ජීවිතයක් ගත කරන්න ඕනේ. මගේ දරුවාට රුපියල් 3600ක් යනවා. දවස් 3න් තුලට කවුයන් ගේට් කියන කිරියකට. මොකද මම වයිෆ්ට කිරි දෙන්න අමාරුයි කෙට්ටු නිසා. ඉතින් මම ඒකත් හොයාගෙන ජීවන විදිහ දැන් මම කාටවත් කරදර හොරකම් කරන්නේ නැහැ. අනුන්ගේ දේවල් ගන්නෙ නැහැ. අනුන්ට කරදර කරන්නේ නැහැ. කෙනෙක් ගාවට ගිහලා බල කරන්නේ නැහැ. දුන්නොත් ගන්නවා. මෙතන හිටියත් මම කාගෙන්වත් ඉල්ලන්නේ නැහැ. මට ඇවිල්ලා දීලා යනවා. එහෙම ඉන්නකොට මට මං ගැන අහන්න නැතුව මට මට ගොඩක් දුකයි. ඒක තමයි මං කියන්න තියෙන්නේ. මොකද මට දෝෂාරෝපණයක් කරන්න ප්‍රථම මං ගැන අධ්‍යයනය කරන්න. දැන් මම මේ කචස් එක නැතුව මට ගිය හැකියි. නමුත් මම කචස් එක නැතුව මම වැටෙනවා. කලකට ආවම ලබාමි සද්දේ එන්නේ ඒ කාලෙට කවි කියනවා පාඩු වෙන්නේ නෑ ණයට ගන්න පාල කඩේ මාම බනින්නේ උසායනවා ලබන මාටි දුකක් දෙන්නේ නෑ ගමේ අයට නොතේරෙන්නේ නම් මොකද්ද? ඉදුනි ඉදුනි සම්පූර්ණම ඉතින් නාල්තිගේ ඉදුනිල් පියන් කුමාර අමාරු නැද්ද? හැමදාම තාත්තත් එක්ක මේ යන එක. අමාරුයි ඒක. අමාරුයි. ඒ එනවා තාත්තත් එක්ක. තාත්ත නැතුව මට ඉන්න බෑ. ලොකු වෙලා මොනවද ආස පුතාට එන්න? ඩොක්ටර් කෙනෙක් වෙන්න. ඩොක්ටර් කෙනෙක් වෙන්න. ડોක්ටර් කෙනෙක් වෙන්න. ඕලංගයිසිකාදී පුතිරල දෙනවා. කල්තියාම සිල්ලෙට දක් අලන් තියෙනවා. අලුස්සාලේ සිංහවලට කාටි ලැබෙනවා. අම්මට මම තෝඩු දෙකක් අරගෙන එනවා. இந்த தந்தையிடம் நாம் பேசி முடித்த பின்னர் இவருடைய மனைவி 4 மாத குழந்தையையும் சுமந்து கொண்டு இந்த இடத்திற்கு வருகிறார். உண்மையாகவே அவருக்கு என்ன பிரச்சனை என்பதை நாம் அவருடைய பேச்சில் தெரிந்து கொண்டோம். தற்பொழுது அவருடைய உண்மை நிலையை பற்றி பார்ப்பதற்காக நாங்கள் இவர்களுடைய வீட்டிற்கும் சென்றோம். இதுதான் இவர்களுடைய வீடு. இந்த வீட்டில்தான் இந்த குடும்பம் வசித்து வருகின்றது. உண்மையாகவே மிகவும் அபாயகரமான ஒரு பகுதி இது. மழை காலத்தில் இந்த கழனி நதி பெருக்கெடுத்தால் முதலில் பாதிக்கப்படுவது இவர்களுடைய வீடுதான். அதனால் மழை காலங்களில் இவர்கள் அருகில் உள்ள தொடர்மாடி குடியிருப்புக்கு சென்று கீழ் மாடியில் வசித்து வருவார்கள். அவ்வாறு வசித்து வரும் வேளையில் அங்கிருக்கும் மக்களாலும் இவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் தோன்றியுள்ளது. அந்த இடம் பாதுகாப்பற்றது. இதனால்தான் தினந்தோறும் இந்த மகனும் இந்த தந்தையோடு சென்று வருகின்றார் என்பதை தெரிந்து கொண்டோம். அவருடைய வீட்டிற்கு சென்று வீட்டினுள் நிலைமையை ஆராய்ந்து பார்த்த பொழுது அன்றைய தினம் இந்த குடும்பத்திற்கென அவர்கள் எந்த ஒரு உணவையும் சமைத்திருக்கவில்லை என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். உடனே நாம் சமையலுக்கு தேவையான சில பொருட்களை அவர்களுக்கு இவ்வாறு பெற்றுக் கொடுத்தோம். அதேபோல் சிறுவன் இந்துனிலுக்கும் ஆசையான சில பொருட்களையும் நாம் பெற்றுக் கொடுத்தோம். அவர்களும் சந்தோஷமான முகத்தோடு இவற்றை இவ்வாறு பெற்றுக் கொண்டனர். இந்த வார லங்காஸ்ரீயின் தேடலில் 5 வயது சிறுவனான இந்துனில் மற்றும் இந்த சிறுவனுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை தான் இவ்வாறு நாங்கள் உங்களுக்கு காண்பித்திருந்தோம். இவர்களுடைய குடும்பத்துக்கு நீங்களும் உதவ விரும்பினால் திரையில் உள்ள இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.